பல ஆயிரம் பயணிகளோட நினைவுகளை சுமந்து ஓடிய இந்த ஐசிஎஃப் கோச்சில் ரன் ஆகிக்கிட்டு இருந்த 16327 16328 அப்படின்ற மதுரை டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நேத்தோட அதோட டிராவலை நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு 26 ஜூலை 2026 இருந்து புதிய எல்ஹெச்பி கோச்சுகளோட இன்னும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் தன்னோட புதிய பயணத்தை இன்னைக்கு தொடங்குது. பழைய நினைவுகளுக்கு நன்றி சொல்லிட்டு புதிய பயணத்துக்கு வரவேற்போம். நான் இருக்குது மதுரை ஜங்ஷனில், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தீனாஸ் வியூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலேருந்து குருவாயூர் போகக்கூடிய 16327 அப்படின்ற இந்த ஒரு வண்டியை வந்து இன்னைக்கு எல்ஹெச்பி கோச்சா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் அதோட முதல் ரன். அந்த முதல் ரன்னில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வேஷன், செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் கூட கிடையாது. வெறும் ஜெனரல் அன்ரிசர்வ்னு சொல்லக்கூடிய அந்த யூஆர் கோச்சஸ் மட்டுமே வந்து 9 கோச்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் மக்களுக்கு. S1 S2 அப்படின்னு ரெண்டே ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் மற்றும் ஒரே ஒரு ஏசி 3 டயர் கோச் மட்டும் இந்த வண்டியில் இருக்குது. ஏன்னா மற்ற எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்ரிசர்வ்டு முன்னாடி 2 பின்னாடி 2 மொத்தம் 4 அன்ரிசர்வ்டு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினாக அன்ரிசர்வ்டில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து அந்த செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கூட கிடையாது, ஃபுல்லாகவே வந்து அன்ரிசர்வ்டு தான். நீங்கள் நார்மல் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து அதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். மக்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து எல்லா வண்டியிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி கோச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசபிலிட்டி பர்சனுக்காக வந்து ரொம்பவுமே ஸ்பேசியஸாக ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து இது இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து நார்மல் பீப்புள்ஸ் யாரும் இந்த கோச்சில் ஏறாதீங்க. டிசபிலிட்டி பர்சனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ப்ராப்பராக அவங்கக்கிட்ட வந்து ஒரு அட்டெண்டர் மாதிரி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் கூட. ஏன்னா காமன் பீப்புளும் ஏறி இதை அக்சஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையும் மற்ற பப்ளிக் யாராவது வந்து அதை அக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். மதுரையிலேருந்து 11:35 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு வண்டி வந்து விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை, ஆரியங்காவு, தென்மலை, புனலூர், கொட்டாரக்கரை, கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், ஆலுவா, திருச்சூர் வழியாக குருவாயூருக்கு அடுத்த நாள் காலையில் 2:15 மணிக்கு போய் ரீச் ஆயிடுது. இந்த வண்டியோட டிக்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மதுரை டு குருவாயூருக்கு நான் சொன்ன அன்ரிசர்வேஷனில் 165 ரூபா வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 315 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசியில் பொறுத்த வரைக்கும் 845 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கிறேன், ஃபிக்ஸடு கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணையில் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த புக்கிங் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆன்லைன் சைட்டை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இந்த எல்ஹெச்பி வந்து இன்றைக்கி புது கோச் தான். பட் இதில் சொதப்பலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லீப்பரில் வந்திருக்கக்கூடிய S1 S2 இந்த 2 கோச்சுமே வந்து பழைய கோச்சு. வெளியில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு எல்ஹெச்பி கோச் தான், பட் பழைய கோச்சு. இது எல்லாமே வந்து 2026க்கான கோச்சு. ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான். சைடு லோயர், சைடு அப்பர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர், மிடில், அப்பர் அப்படின்னு 3 சீட் இருக்கும். 3 சீட்டுக்கும் வந்து செப்பரேட்டாக எல்லாம் கொடுக்குற மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர், சார்ஜிங் போர்ட்டு, யூஸ்வலாக எல்லா கோச்சிலையும் இருக்கிற மாதிரி அதே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து இப்போ தேர்ட் ஏசியில் பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணுவோமே, வெல்கம் டு த தேர்ட் ஏசி தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புது வண்டி. இப்போ தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏறி இருக்கிறோம். ஸோ ரொம்பவுமே வண்டி வந்து பார்க்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கொடுத்துருக்குறாங்க. நைட் டைமில் வந்து உங்களுக்கு நீங்கள் போகிற வே வந்து கிளியராக இருக்குன்றக்காக. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக தேர்ட் ஏசின்றனால 3 பெர்த்து, லோயர், மிடில், அப்பர். இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான், சைடு லோயர், சைடு அப்பர். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டிங்கில் உங்களுக்கு பெர்த் நம்பர் தெரியும். அன்ரிசர்வ்டில் வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்க பல இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பி தான் இருக்கும். அதில் வந்து பர் லக்கேஜ் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் மக்கள் வந்து அதுலேயும் ஏறி உட்காந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதெல்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்காகவும் அதை இன்னும் குவாலிட்டியாக இன்னும் மேலே வந்து சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலேயும் உட்காந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு தான் அது இருக்குது. லக்கேஜுக்கு வந்து செப்பரேட்டாக இந்த சைடு வந்து லக்கேஜுக்கு தனியாக அந்த மாதிரி கம்பியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் ரயில்வேலேருந்து இந்த வண்டிக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பிக்கு டேரெக்டாக மாற்றி செலிப்ரேஷன் எதுவும் பண்ணாமல் அனுப்புனாலும் இந்த வண்டி ட்ராவல் பண்ணக்கூடிய ஊர்களில் இருக்க மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி தான். ப்ளஸ் எனக்கும் கூட பர்சனலாக ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது. 11:35 கிளம்பக்கூடிய இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் டேவே வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான். 11:50 தான் கிளம்பியிருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் டிலேயில் தான் வந்து இந்த வண்டி மதுரையை வந்து கிளம்புது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Dina.